Good morning friends. இந்த வீடியோல நாம பார்க்க போறது the development of English drama. ஆங்கில நாடகம் எப்படி தோற்றுவிக்கப்பட்டு அப்படி வளர்ச்சி அடைகிறது இதை நம்ம பார்க்க போறோம். இது நீங்க என்ன படிச்சாலும் ஒரு BA இங்கிலீஷ் படிச்சாலும் சரி MA இங்கிலீஷ் படிச்சாலும் சரி எனி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் என்ன படிச்சாலும் this knowledge will help you. இது மிக முக்கியமான ஒரு ஐடியா நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ தி டெவலப்மெண்ட் ஆஃப் இங்கிலீஷ் டிராமா இதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதா சோஷியல் ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலாந்து அந்த ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலாண்டினுடைய த ஏர்லியர் பார்ட்டை ஒரு ஃபியூ மினிட்ஸ் நம்ம பார்க்கலாம். இப்போ ஆக்சுவலாக கிபி 476 4776 AD 476 AD கிபி 476ல ரோம் சாம்ராஜ்யம் வீழ்ச்சி அடையுது. There is a downfall of Rome. அப்போ இங்கிலாந்து ரோம் சாம்ராஜ்யத்தினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. இப்போ ரோம் சாம்ராஜ்யம் வீழ்ச்சி அடைஞ்சிருது. அப்போ இங்கிலாந்து ரோம் சாம்ராஜ்யத்தின் கட்டுப்பாட்டிலிருந்து விடுவிக்கப்படுது. இது ஒரு பாயிண்ட். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் ரேஸ் ஆங்கில இனம் இருக்கு இல்லையா, ஆங்கில இனம் தோன்றியதே 400 கிபி 400 டு கிபி 600 AD இவ்வளவுதான். கிபி 400ல இருந்து கிபி 600 வரையிலும் அந்த 200 ஆண்டு காலத்துல தான் ஆங்கில இனம் வளர்ச்சி அடைகிறது, தோற்றுவிக்கப்படுதுன்னே நீங்க வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு மெயினான ரீசன் த டவுன்ஃபால் ஆஃப் ரோம் இன் 476. இத எட்வர்ட் கிப்பன் அப்படிங்கிறவர் த கிரேட் டவுன்ஃபால் ஆஃப் ரோமன் எம்பயர், ரோம் சாம்ராஜ்யத்தின் வீழ்ச்சி என்று ஒரு மிகப்பெரிய புத்தகம் ஒன்று எழுதியிருக்காரு. ஒரு அருமையான இலக்கியம், தி டவுன்ஃபால் ஆஃப் ரோமன் எம்பயர் அப்படிங்கிற எட்வர்ட் கிப்பன் எழுதின GIBBON அவர் எழுதினது. இப்போ இது வீழ்ச்சி அடையுது. இந்த சமயத்துல 470 டவுன்ஃபால் ஆஃப் ரோம், அந்த சமயத்துல ஜெர்மனியில இருக்கிற ஒரு முரட்டு இனம் சாக்சன் என்ற ஒரு முரட்டு இனம். அவங்க அது ஒரு இனம், நாடு இல்ல. அந்த சாக்சன் என்ற இனத்தவங்க இந்த இங்கிலாந்துக்கு அப்போ ஆங்கிலியன், இந்த இங்கிலீஷ்காரவங்க இந்த நாட்டு மேல இந்த இனத்தை, அந்த இங்கிலீஷ் ரேஸ் ஆங்கில இனத்தை இந்த சாக்சன் என்ற இனத்தவர்கள் அவங்க பிடிச்சிடறாங்க. அதனால இந்த பீரியடுக்கு இப்போ அங்க இருக்கக்கூடியவங்க ஆங்கிலோ சாக்சன். ஏற்கனவே இங்கிலீஷ் ரேஸ் ஆங்கிலோ, சாக்சன் வருது ஆங்கிலோ சாக்சன். இதுதான் ஆங்கிலோ சாக்சன் பீரியட். ஸோ இப்போ ஆங்கிலோ சாக்சன் பீரியட் நடக்குது. எப்போ இந்த 476 டவுன்ஃபால் ஆஃப் ரோம், ரோமிலிருந்து விடுவிக்கப்பட்டவங்க சாக்சன் அவங்க டாமினேட் பண்ணி அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துறாங்க. இப்போ ஆங்கிலோ சாக்சன் நடந்துட்டு இருக்கு இங்கிலாந்துல. இப்போ 1066ல இந்த ஆங்கிலோ சாக்சன் கிங்காக இருந்தவர் ஹரோல்டுங்கிற ஆங்கிலோ சாக்சன் கிங். இவர் மேல 1066ல பிரான்ஸ்ல நார்மண்டி என்கின்ற இடத்தை சார்ந்த ஒரு டியூக், ஒரு அரசன் வில்லியம் இவரு இந்த இந்த சாக்சன் இனத்தவங்க ஆங்கிலோ சாக்சன் இருக்காங்க இல்லையா, இந்த ஆங்கிலோ சாக்சன் கிங் ஆகிய ஹரோல்டு மேல இவர் ஒரு படையெடுத்து வர்றார். படையெடுத்து அந்த படையெடுப்புல அவர் அதை கைப்பற்றுகிறார். இதுக்கு பேரு பேட்டில் ஆஃப் ஹேஸ்டிங்ஸ் பேரு. இதுக்கு பேரு பேட்டில் ஆஃப் ஹேஸ்டிங்ஸ். ஸோ ஹேஸ்டிங்ஸ் யுத்தம். இந்த பேட்டில் ஆஃப் ஹேஸ்டிங்ஸ் மூலமாக வில்லியம் ஆங்கிலோ சாக்சன் கிங் ஹரோல்டு மேல படையெடுத்து இவர் பிரான்சினுடைய நார்மண்டி என்ற இடத்திலிருந்து வந்ததுனால இவருக்கு பேரு வில்லியம் நார்மண்டி அப்படின்னு பேரு.
இதுல இவர் வந்து ஜெயிச்சிடுறார். ஜெயித்த உடனே இவரை எல்லோரும் வில்லியம் தி கான்குவரர், வில்லியம் த கான்குவரர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இப்ப வில்லியம் த கான்குவரர் என்பவர் இதை கைப்பற்றுகிறார். இப்ப இதுவரையிலும் 1066 AD, கிபி 1066 வரையிலும் ஆங்கிலோ சாக்சனாக இருந்த இந்த நாடு இப்ப நார்மண்டி, வில்லியம் நார்மண்டி பகுதியில் இருக்கக்கூடிய வில்லியம் வந்து அதை வெற்றி கொண்டதுனால இனிமே இதற்கு பேரு ஆங்கிலோ நார்மன். இது ஆங்கிலோ நார்மன் மாறுது. இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். இதான் இந்த ஆங்கிலோ நார்மன் ஆனதுக்கு அப்புறம் இப்பதான் ரியலானது. இப்போ இதுவரையிலும் இனம் தான் ஆட்சி செய்யுது. சாக்சன் என்ற ஒரு முரட்டு இனத்தை ஆட்சி செய்யறாங்க. இப்போ இதற்கு பின்னர் த கிங்ஸ் 1100ல இருந்து 1135 வரையிலும் ஆட்சி செய்த ஒரு அரசர் ஹென்றி த ஃபர்ஸ்ட், முதலாம் ஹென்றி என்ற மன்னர். இந்த காலத்துல இந்த கத்தோலிக்க திருச்சபை இருக்கு இல்லையா, கேத்தலிக் சொசைட்டி, இந்த கேத்தலிக் ரிலீஜியனுடைய சர்ச், இந்த சர்ச்சில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா இப்போதான் கொஞ்சம் இவங்க ரிஃபைன்டு பீப்புளா மாறுறாங்க. இது வரைக்கும் சும்மா முரட்டு இனத்தவங்களா இருந்த ஆங்கிலோ சாக்சன்ஸ் இப்போ வில்லியம் த கான்குவரர் 1066ல கைப்பற்றினோட இப்போ ஆங்கிலோ நார்மன்ஸ் ஆயிடுறாங்க. இப்போ கொஞ்சம் ரிஃபைன்ட் பீப்புளா ஆகுறாங்க. இவங்க கிங் 1100ல இருந்து 1135 வரைக்கும் ஆட்சி செய்தவர் ஹென்றி த ஃபர்ஸ்ட், முதலாம் ஹென்றி. இவருடைய காலத்துல கேத்தலிக் சர்ச்சில் பார்த்தீங்கன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து அங்கே உபன்யாசம் நடக்கும் இல்லையா. சர்ச்சில் வந்து இந்த சர்வீஸ் நடக்கும், கிறிஸ்டின்ஸ்லாம் போவாங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த பிரிஸ்ட், அந்த பாதிரியார் வந்து மக்களுக்கு உபதேசம், பைபிள்ல இருந்த வாசகங்கள் எல்லாம் படிச்சு காமிச்சு நீங்க இப்படிதான் நடந்துக்கணும் அந்த மாதிரிலாம் செய்வாங்க இல்லையா. அது மாதிரி இப்போ அந்த நல் ஒழுக்கங்களையும் அந்த கிறிஸ்தவ மத கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் வெறுமன பிரசங்கமாக பண்ணாமல் இப்போ சர்ச்சில் அதை நாடகமாக நடிச்சு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. சர்ச்சில் நடக்கும். சர்ச்சில் இப்போ இந்த பிரீஸ்ட் இருந்துக்கிட்டு அந்த ஒரு அங்கி அணிந்து கொண்டு அந்த மக்களுக்கு வந்து பிரசங்கம் பண்றாரு இல்லையா. அதுக்கு பதிலாக அந்த ஸ்டேஜ்லேயே அங்கேயே அந்த சர்ச்சுக்கு உள்ளுக்குள்ள அந்த ப்ரே பண்ற அந்த இடத்துல ஒரு நாடகம் நடக்கும். அந்த நாடகம் இருக்கு பாருங்க, அந்த நாடகம் தான் த ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் டிராமா. இதுதான் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் டிராமா. ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் டிராமா யார் காலத்துல வருது? ஹென்றி த ஃபர்ஸ்ட், இவர் காலத்துல தான் வருது the first English drama. Though we call it first English drama, it has been written in France. I'm sorry, it has been written in Latin. இது இங்கிலீஷ் டிராமான்னு சொன்னால் கூட இது லத்தீன் மொழியில தான் இருக்கும். லத்தீன் மொழியில தான் இருக்கும். சர்ச்சில் அந்த சர்வீஸ் பூரா லாட்டின் லாங்குவேஜ்ல தான் நடக்கும். சர்ச்சில் இருக்கக்கூடிய அந்த பிரசங்கம் பண்றாங்க இல்லையா, அதெல்லாம் லாட்டின் மொழியில தான் நடக்கும். ஸோ லத்தீன் மொழி தான் சர்ச்சினுடைய மொழி. சர்ச்சில் மக்களுக்கு அந்த நல் ஒழுக்கங்களையும் அந்த கிறிஸ்தவ மத கோட்பாடுகளையும் கொள்கைகளையும் சொல்லுவதற்காக நடத்தப்பட்ட நாடகம் லாட்டின்ல இருக்கும். ஆனால் அது இங்கிலாந்துல நடத்துறதுனால we call it first English drama. இப்போ ஒரு விஷயத்த சும்மா அப்படியே பேசாம ஒரு நாடகத்தை நடிச்சு காட்டும் போது மக்கள் பார்க்குறவங்க கொஞ்சம் கூடுவாங்க. இப்போ சர்ச்சில் கொஞ்சம் கூட்டம் அதிகமாயிடுச்சு. சர்ச்சில் கூட்டம் அதிகமான உடனே என்ன பண்றாங்க? சரி, உள்ளுக்குள்ள இடம் இல்லை. அப்போ இந்த டிராமாவை சர்ச்சினுடைய வாசலுக்கு கொண்டு வர்றாங்க. சர்ச்சினுடைய என்ட்ரன்ஸ் இருக்கும் இல்லையா, சர்ச்சினுடைய என்ட்ரன்ஸ் ஒரு 10 ஸ்டெப் ஏறி தான் சர்ச்சுக்குள்ள நீங்க போற மாதிரி இருக்கும். அந்த என்ட்ரன்ஸ் இருக்கு இல்லையா, வாசல், அந்த வாசப்படியில இவங்க டிராமா நடக்கும். வாசப்படியில் டிராமா நடக்கும். அந்த ஸ்டெப்ஸ் கீழே இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் ஆளுங்க உட்காந்துக்கும். அப்புறம் அப்படி ஏற்றியெல்லாம் உட்காந்துக்கும். உட்காந்துட்டு பார்ப்பாங்க. இப்போ கொஞ்சம் ஃப்ரீயா இடம் இருக்கு, அதுக்காக உள்ள இடம் பத்தலைன்னு இப்போ சர்ச்சினுடைய என்ட்ரன்ஸுக்கு வந்துருச்சு டிராமா. அங்கேயும் கூட்டம் ஜாஸ்தி.
அப்போ இந்த சர்ச்சினுடைய காம்பவுண்ட் இல்லையா, சர்ச்சினுடைய வெளிப்பகுதி, ஆனால் சர்ச்சுக்கு உள்ளுக்குள்ள அந்த காம்பவுண்டுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த சர்ச்சினுடைய வளாகம், அதுக்குள்ள அந்த சர்ச் பிரிமிசஸ், அந்த சர்ச் பிரிமிசஸ்ல இப்போ அங்க நாடகம் நடக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ சர்ச்சுக்கு உள்ள இருந்தது வாசலுக்கு வந்துச்சு, வாசல் இருந்தது சர்ச்சுக்கு வெளியில வெளியில, ஆனா சர்ச்சினுடைய பிரிமிசஸுக்குள்ள இது நடக்க ஆரம்பிச்சிச்சு. அப்பவும் கூட்டம் ஜாஸ்தி ஆன உடனே இது மெதுவாக ஊருக்குள்ள நகரங்கள்லையும் கிராமங்கள்லையும் நடக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த நாடகம் சர்ச்சில் நடக்கும்போது முழுக்க முழுக்க அந்த சர்ச்சினுடைய பிரீஸ்ட் இருக்காங்க இல்லையா, பாதிரியார்கள், அவங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். இந்த டிராமாவில் பூரா பார்த்தீங்கன்னா சர்ச்சில் பைபிளினுடைய கதைகளை தான் எடுத்து நடத்துவாங்க. பைபிளினுடைய கதை, அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் மக்களுக்கு சொல்றதுக்காக அதை பிரசங்கமா பண்ணாம நாடகம் மூலமா சொல்றாங்க. அப்போ இது லாட்டின்ல இருக்கும். முழுக்க முழுக்க சர்ச்சில் இருக்கக்கூடிய பிரீஸ்ட் அவங்க தான் நடிப்பாங்க, அவங்க தான் கதை எழுதுவாங்க. கதையெல்லாம் அதுதான், கதை ஏற்கனவே இருக்கிற கதை, அது கொஞ்சம் வசனம் சேர்த்து நடிக்கிற வேலை, டைரக்ட் பண்ற வேலை, எல்லா வேலையும் சர்ச்சில் இருக்கிறவங்க தான் செய்வாங்க. முழுக்க முழுக்க சர்ச்சினுடைய கட்டுப்பாட்டில் தான் இந்த டிராமா பூரா இருந்துச்சு. சர்ச்சுக்கு உள்ளேயும் சரி, வாசல் படியும் சரி, சர்ச்சினுடைய பிரிமிசஸுக்குள்ளேயும் இப்படிதான் இருந்துச்சு. ஆனா சர்ச்சினுடைய பிரிமிசஸை தாண்டி வெளியில போகும்போது கொஞ்சம் கொஞ்சமா சர்ச்சினுடைய கட்டுப்பாட்டிலிருந்து இந்த நாடகங்கள் விடுவிக்கப்பட்டு சாதாரண மனிதர்கள் கையில போகுது. இப்போ அவங்க கதை எழுதுறான், அவன் டைரக்ட் பண்றான், சாதாரண மனிதர்கள் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படித்தான் இங்கிலீஷ் டிராமா சர்ச்சை விட்டு வெளியில வருது. ஆனா லாட்டின்ல தான் இருக்கு. ரைட். இப்போ இப்படி தோன்றிய டிராமாவில் இதுக்கு பேரு தான் மிஸ்ட்ரி பிளேஸ். இந்த நாடகத்துக்கு என்ன பேரு? மிஸ்ட்ரி பிளேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது மிரக்கிள் பிளேஸ். மிஸ்ட்ரி பிளேஸ், மிரக்கிள் பிளேஸ் அப்படின்னு ரெண்டு வகையான நாடகங்கள். இதுல மிஸ்ட்ரி பிளேஸ் அப்படிங்கிறதுக்கும் மிரக்கிள் பிளேஸ்ங்க ரெண்டுக்கும் ஒன்றும் வித்தியாசம் இல்லை. ரெண்டுமே கிறிஸ்தவ மத கொள்கைகளை சொல்றதாகவும் மக்களுக்கு நல்வழியை, நல்ல விஷயங்களை போதிக்கிறதாகவும் தான் இருக்கு. அப்ப இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? மிஸ்ட்ரி பிளேஸ்ங்கிறது டைரக்டா பைபிள்ல இருந்து எடுக்கும், அவ்வளவுதான். பைபிள்ல இருக்கக்கூடிய கதையை எடுத்து சொன்னா அதுக்கு பேர் மிஸ்ட்ரி பிளேஸ்னு பேரு. இப்போ அந்த செயின்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, செயிண்ட். இப்போ ஒரு உதாரணத்திற்கு நீங்க சிவபெருமான், விஷ்ணு, முருகன், இவங்கள விநாயகர், இந்த மாதிரி கடவுள்களை பற்றி நீங்க எழுதினீங்கன்னா மிஸ்ட்ரி பிளே. சிவனை பற்றி எழுதாம சிவனையினுடைய வழிபாடக்கூடிய அந்த 63 நாயன்மார்கள் இருக்காங்க இல்லையா, அந்த நாயன்மார்களை பற்றி நீங்க எழுதினீங்கன்னா அது பேர் மிரக்கிள் பிளேஸ்னு பேர். பைபிள்ல இருக்கிறத எழுதினீங்கன்னா மிஸ்ட்ரி பிளே. இந்த செயின்ட் பீட்டர், செயின்ட் லூக் அப்படின்னு இந்த செயின்ட்ஸ் இருக்காங்களா, புனிதவான்கள் கிறிஸ்தவ மதத்துல, அவங்களுடைய லைஃப், அந்த லைஃப்ல ஏற்பட்ட அதிசயங்கள், அவர்களுடைய செய்த விஷயங்கள், இவைகளை பத்தி நடத்துறது பேர் மிரக்கிள் பிளேஸ்னு பேர். இப்படிதான் மிஸ்ட்ரி பிளேஸ், மிரக்கிள் பிளேஸ் இது ரெண்டும் வந்துச்சு. நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். இப்போவும் லாட்டின்ல தான் டிராமா நடக்குது. பிரான்ஸ்லயோ, பிரெஞ்சு நாட்டுக்காரன் வந்திருக்கான். அப்போ ஆங்கிலோ நார்மன்ல நார்மண்டி பிரெஞ்சுக்காரங்க, இங்கிலீஷ்காரன். அப்போ இது பிரெஞ்சுலயோ இங்கிலீஷ்லயோ நடக்கல. இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ no drama has been written in either in French or in English. பிரெஞ்சுலயோ இங்கிலீஷ்லயோ இது எழுதப்படலை. இப்படி 12th centuryல, அதாவது இந்த 1100 அப்படிங்கிறது 12ஆம் நூற்றாண்டு இல்லையா. ஸோ 12th centuryல இப்படித்தான் டிராமா தோன்றி கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் மத்தியில செல்வாக்கு அடைந்து 14th century வரைக்கும், ஸோ 200 ஆண்டுகள் நல்ல வளர்ச்சி அடையுது. ஸோ 12th centuryல வேரூன்றி 16ஆம் நூற்றாண்டு வரையிலும் மிகவும் பிரமாதமாக வளர்ச்சி அடைகிறது. இப்போ கலெக்டிவ் பிளேஸ் தோன்றுது. இப்போ கலெக்டிவ் பிளேஸ். கலெக்டிவ் பிளேஸ்னா என்ன? கலெக்டிவ் பிளேஸ் அப்படின்னு சொன்னா
இப்போ அந்த காலத்தில் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் வந்து ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போதெல்லாம் கிருபானந்த வாரியார் ஒரு மிகப்பெரிய மனிதர். அவர் வந்து ஊருக்கு மகாபாரதம் சொல்லுவார். 12 நாட்கள் 14 நாட்கள் நடக்கும். அப்போ முதல் நாள் மகாபாரதத்தினுடைய ஃபர்ஸ்ட் பார்ட்டு, அப்புறம் அடுத்த நாள் கடைசியில் 12வது நாள் அல்லது 14 நாள், மொத்தம் எத்தனை நாட்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அத்தனை நாட்களுக்கு அந்த கதையை பிரித்து சொல்லுவார். அது மாதிரி தான் இதுலையும் சர்ச்சில் மனிதன் தோன்றியது, த கிரியேஷன் ஆஃப் மேன், கிரியேஷன் ஆஃப் மேன், இதுல ஆரம்பிச்சு ஃபால் ஆஃப் மேன். கிரியேஷன் ஆஃப் மேன்ங்கிறது யாரு? ஆடம் அண்ட் ஈவ். அந்த ஆடம் அண்ட் ஈவ்ங்கிற கிரியேஷன்ல இருந்து ஃபால் ஆஃப் மேன், அப்புறம் சாக்ரிஃபைஸ், அதுக்கப்புறம் சாக்ரிஃபைஸ் ஆஃப் ஐசக், சாக்ரிஃபைஸ் ஆஃப் ஐசக் பை ஹிஸ் ஃபாதர். ஐசக், நீங்க அந்த பழைய ஏற்பாடு ஓல்டு டெஸ்டமெண்ட்ல இது இருக்கு, பைபிள்ல இருக்கு. ஐசக்க அவங்களுடைய அப்பாவே அழைச்சிட்டு போய் ஒரு காட்டுல அவரை பலி கொடுப்பாரு. ஸோ தட் இஸ் கால்ட் சாக்ரிஃபைஸ் ஆஃப் ஐசக். இது நடக்கும். அதுக்கப்புறம் எக்ஸோடஸ், எக்ஸோடஸ் ஃப்ரம் எஜிப்ட். எஜிப்ட்ல இருந்து எல்லா மக்களும் அங்கிருந்து மக்கள் வெளியேறி ஓடுவாங்க. அதுக்கு தான் எக்ஸோடஸ். எக்ஸோடஸ்ங்கிறது ஒரு ஊரு அல்லது ஒரு நாட்டில் இருக்க மக்கள் முழுவதும் அந்த ஊரை வெக்கேட் பண்ணிட்டு வெளியில போனா அது பேர் எக்ஸோடஸ்னு பேரு. ஸோ எக்ஸோடஸ் ஃப்ரம் எஜிப்ட். அப்புறம் ஜீசஸ் கிறிஸ்ட், அவருடைய குரூசிபிக்ஷன், அவரை சிலுவையில அறையிறது. சிலுவையில அறைந்து அவர் இறந்ததுக்கு அப்புறம் 3வது நாள் அவர் வந்து ரிசரக்ஷன், திரும்பவும் அவர் தோன்றுவது. தோன்றினதுக்கு அப்புறம் அசன்ஷன், அசன்ஷன்ங்கிறது அப்புறம் அவர் தெய்வலோகத்துக்கு போறது. தெய்வலோகத்துக்கு போன உடனே அதுக்கப்புறம் the last day of judgment. இந்த லாஸ்ட் டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் இப்படி ஒவ்வொன்றா சொல்லுவாங்க. இதுக்கு தான் கலெக்டிவ் பிளேஸ். ஸோ இப்போ வந்து இது நடக்குது, 2வது நாளில் இது நடக்கும், அடுத்த வாரம் இது நடக்கும், அடுத்த வாரம் இது நடக்கும். இப்படி கலெக்டிவ் பிளேஸ் தோண ஆரம்பிச்சிச்சு. இப்போ நீங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மகாபாரதம் அல்லது ராமாயணத்தை வந்து டிவி தொடரில் போடும்போது ஒரே நாள்லாம் போட மாட்டான். இந்த வாரம் கொஞ்சம், அடுத்த எபிசோட், அடுத்த எபிசோட், அப்படி ஒரு 20 எபிசோட், 40 எபிசோடு, 50 எபிசோடுன்னு போடுறாங்க இல்லையா? அது மாதிரி இது போடுவோம். ஆனால் நம்ம எத்தனை எபிசோடு போட்டாலும் எல்லாமே சேர்ந்து ராமாயணம் தான், எல்லாமே சேர்ந்து மகாபாரதம் தான். அதே மாதிரி இது எல்லாமே சேர்ந்து ஒரே ஒரு நாடகம் தான். ஸோ இதுக்கு பேரு கலெக்டிவ் பிளேஸ்னு பேரு. இந்த பிளேஸ் எல்லாம் வர்ற வரைக்கும், இந்த 16ஆம் நூற்றாண்டுல இந்த கலெக்டிவ் பிளேஸ் வரைக்கும் நாடகங்கள் எல்லாம் ஒரு பெரிய ஸ்டேஜ் போட்டு அப்படிலாம் நடக்காது. சும்மா தெருவில் தெருக்கூத்து மாதிரி தான் நடக்கும். அதான் சொன்னேன், உங்களுக்கு சர்ச்சில் இருக்கிறவங்க சர்ச்சினுடைய வாசப்படியில் அங்கே ஸ்டேஜாக போட்டுருவான். அப்படியே வாசப்படியில் நடிப்பான். நடிக்கிறவன் 2 பேர் நடிச்சுக்கிட்டு இருப்பான், மீதி இருக்கிறவன் அந்த ஓரத்தில் உட்காந்துருப்பான். அப்படியே அதுக்கு கீழேயே எல்லா ஸ்டெப்ஸ்லையும் வேடிக்கை பார்க்குறவனும் உட்காந்துருப்பான். ஸோ வேடிக்கை பார்க்கறதும் உட்காந்துருப்பான், நடிக்கிறவனா அங்கங்கே உட்காந்துருப்பான். இவன் முடிஞ்ச உடனே டக்குன்னு இவன் ஏறி நடிப்பான். சும்மா தெருக்கூத்து மாதிரி தான் இந்த நாடகங்களெல்லாம் நடந்துச்சு, வேற ஒன்றும் இல்லை. ஆனால் நாடகங்கள் மிஸ்ட்ரி பிளேஸ் வந்து, மிரக்கிள் பிளேஸ் வந்து, கலெக்டிவ் பிளேஸ் வந்துருச்சு. அதுக்கு அடுத்து வந்தது மொராலிட்டி பிளேஸ், நல்லொழுக்க நாடகங்கள். இந்த மொராலிட்டி பிளேஸ்ல என்ன ஒண்ணு அப்படின்னா, இப்ப இந்த மிஸ்ட்ரி பிளேஸ், மிரக்கிள் பிளேஸ் எல்லாம் ஒருத்தர் வந்து இயேசு கிறிஸ்து. இப்ப இன்னொன்னு தெரிஞ்சுக்கணும், இந்த எல்லா பிளேஸ்லயுமே ஹீரோ காட். எல்லா பிளேஸ்லயுமே ஹீரோ யாரு? காட். வில்லன் யாரு? டெவில். இப்படிதான் இருக்கும். எல்லாத்துலயும் ஹீரோ காடா தான் இருப்பாரு, எல்லாத்துலயும் வில்லன் வந்து டெவிலா இருப்பாரு. இப்போ மொராலிட்டி பிளேஸ். இந்த மொராலிட்டி பிளேஸ்ல என்னன்னா, ஒவ்வொரு பண்புகள் இருக்கு இல்லையா, அந்த பண்புகள் ஒரு கேரக்டராக இருக்கு. இப்போ மிஸ்ட்ரி பிளேஸ், மிராக்கிள் பிளேஸ்ல எல்லாம் ஒருத்தர் வந்து ஐசக்கா ஒருத்தர் நடிப்பாரு, ஆப்ரஹாமா ஒருத்தர் நடிப்பாரு, இப்படி ஒவ்வொரு ஒருத்தரும் ஒரு ரோல் எடுத்து நடிப்பாங்க. ஆனா மொராலிட்டி பிளேஸ்ல அப்படி இல்லை. மொராலிட்டி பிளேஸ்ல இப்போ பர்சிவியரன்ஸ் அப்படின்னா விடாமுயற்சி, கஷ்டப்பட்டு உன்னை அடையிறதுக்கு முயற்சி செஞ்சு நீங்க அடையிறதுக்கு பேர் பர்சிவியரன்ஸ்னு பேர். பர்சிவியரன்ஸ், விடாமுயற்சி. ஒரு ஆள் இருப்பான், அவனுக்கு பேர் விடாமுயற்சி.
அந்த கேரக்டர் வந்து ஒரு ஆள் நடிக்கிறான் இல்லையா, அவன் நடிக்கிறவனுக்கு அவன் வந்து விடாமுயற்சிங்கிறவன் தான் அவன். இன்னொன்று 5 சென்சஸ், ஐம்புலன்கள். ஐம்புலங்கள்ல ஒருத்தனுக்கு ஐ, இன்னொருத்தன் இயர், இன்னொருத்தன் மவுத்து, இப்படி இன்னொருத்தன் ஸ்கின்னு, இப்படி ஐம்புலன்களும் 5 பேர் நடிப்பான். 7 சின்ஸ், 7 பாவங்கள். டாக்டர் ஃபாஸ்டஸ்ல வரும் 7 சின்ஸை பற்றி. அந்த 7 சின்ஸ், இவன் ஒரு சின், அவன் ஒரு சின், அவன் ஒரு சின். இவன் போய் சொல்றவன் லயர், இன்னொருத்தன் வட்டி வாங்குறவன் இவன், இன்னொருத்தன் ஒரு செக்ஸில் இருக்கிறவன். இப்படி ஒவ்வொருத்தனும் ஒரு ஒரு கேரக்டர். இப்போ இவர் பேர் பொய்யர், பொய் தான் சொல்லுவான். இவன் வந்து திருடன், அவன் ஒரு கேரக்டர். அந்த கேரக்டருக்கு பேரே திருடன், அவ்வளோதான், தீஃபு. அந்த கேரக்டர் இப்போ என்ன பண்ணோம்னாக்க இந்த நாடகத்தில் திருட்டு வந்து சாப்பாடை சாப்பிடுது அப்படிமா, சம்திங் லைக் திஸ். அதே மாதிரி குட் ஏஞ்சல், குட் ஏஞ்சல், பேட் ஏஞ்சல். குட் ஏஞ்சலும் இருக்கும், பேட் ஏஞ்சலும் இருக்கும். அப்புறம் ஈவில், தீமை இருக்கும். வைஸ், வைஸ், ஈவில், டெவில் எல்லாம் இருக்கும். இப்போ டெவில்னு ஒரு கேரக்டர், வைஸ்னு ஒரு கேரக்டர், இப்படி ஒவ்வொன்றும் ஒரு கேரக்டர். இப்படி பண்புகளை கேரக்டராக வைத்து எழுதப்பட்ட நாடகங்கள் தான் மொராலிட்டி பிளேஸ். ஸோ இது எல்லாத்துலேயும் இது கொஞ்சம் ஒவ்வொரு பிளேக்கும் என்ன டிஃபரெண்ட் தெரிஞ்சுக்கணும். மொராலிட்டி பிளேஸ் ஆனால் ஒவ்வொரு பண்பும் ஒரு கேரக்டர். இதில் என்ன ஒரு முக்கியமான பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னால், இதுவரையிலும் கதைக்கு கவலையே இல்லை. பைபிள்னு எடுத்துக்குவான். மிராக்கிள் பிளேஸில் செயின்ட் லூக் அவருடைய வாழ்க்கையிலிருந்து அவர் ஒரு இடத்துக்கு போனார், என்ன செஞ்சார், அதுதான் கதை. அப்படியே அதை எடுத்துக்குவான். ஸோ கதைக்கு பிரச்சனை இல்லை. கலெக்டிவ் பிளேஸும் அந்த மாதிரி தான். ஆனால் மொராலிட்டி பிளேஸில் ஒவ்வொன்றும் இப்போது ஒன்று, பொய் என்பது ஒரு கதாபாத்திரம், விடாமுயற்சி என்பது ஒரு கதாபாத்திரம். பொய்ங்கிற கதாபாத்திரம் விடாமுயற்சி என்ற கதாபாத்திரம் அதை ஏமாத்துது. ஆனால் விடாமுயற்சி எப்படியாவது அதுக்கு குட் ஏஞ்சல் சப்போர்ட் பண்ணுது. குட் ஏஞ்சல்ங்கிற கதாபாத்திரம் சப்போர்ட் பண்ணும். பேட் ஏஞ்சல்ங்கிற கதாபாத்திரம் அந்த விடாமுயற்சியை முயற்சி செய்ய விடாமல் தடுக்கும். இப்படி கதை போகும். இப்போ மொராலிட்டி பிளேஸுக்கு நீங்கள் வந்து கதை கிடையாது. இதுக்கு முன்னாடி கதை வந்து ரெடிமேடு கதை, பைபிள்ல இருந்து அல்லது செயின்ஸினுடைய கதைகளை தான் எடுக்கப்பட்டது. இப்போ ஒவ்வொரு பண்புகளும் ஒரு கேரக்டர் ஆயிட்டதுனால இப்போ அந்த கதையை இவன் எழுதணும், கதையை எழுதணும், வசனத்தை எழுதணும், டைரக்ட் பண்ணணும், அப்புறம் அதை ஸ்டேஜில் ஏற்றணும். இப்போதான் கிரியேட்டிவ் ரைட்டிங், இப்போதான் முதலாக இவங்களா யோசிச்சு ஒரு கதை எழுதுறது அப்படிங்கிறது வந்துருச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் இப்படி வந்துருது. ரைட். இதுல இப்போ இந்த சமயத்துல தான் காமெடி டெவலப் ஆகுது. காமெடி அப்படிங்கிறது இங்கே தான் டெவலப் ஆகுது. இப்போ இதுக்கு முன்னாடி காமெடியே கிடையாது. நீங்கள் வந்து செயின்ட் மார்க்லையும் செயின்ட் லூக்லையும் பைபிள்லையும் எங்கே காமெடி இங்கே இருக்கும். ஸோ காமெடி கிடையாது. ஆனால் இது மனுஷன் உருவாக்குன கதை. மனுஷன் இந்த மாதிரியான குணநலன்கள், ஒவ்வொரு குணநலன்களையும் ஒரு கதாபாத்திரமாக மாற்றி அவன் நாடகம் எழுதியிருக்கான். இப்போ அவன் என்ன பண்ணுறான்னா, ஒரு நாடகத்தில் த டெவில் இருக்கு பாருங்க. இந்த டெவில், இந்த வைஸுங்கிறது தீமை, டெவில்ங்கிறது பிசாசு, சாத்தான். இந்த வைஸுங்கிறது இந்த டெவிலினுடைய ஒரு நாடகத்தில் வைஸ் வந்து டெவிலினுடைய இடுப்பில் ஏறி உட்காந்துக்கும். இப்போ உட்காந்துக்கிட்டு இந்த தீமை சாத்தான் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு அது இடுப்பை பிடிச்சி கிள்ளும், முள்ளுனால குத்தும். வந்து டெவில் வந்து ஐயோ ஐயோ அப்படின்னு இப்படி ஆடும், கத்தும். அதை சுற்றி உட்காந்துருக்கலாம், அப்படியே விழுந்து சிரிப்பான், ரசிப்பான். இப்போதான் முதல்ல காமெடி அப்படிங்கிற ஒன்று தோண ஆரம்பிக்குது. இப்போதான் முதல்ல கிரியேட்டிவ் ரைட்டிங்க்கு அப்புறம் இந்த கிரியேட்டிவ் ரைட்டிங்கில் தான் இந்த மாதிரி சின்ன விஷயங்கள்லாம் இப்போ காமெடியாக எங்கப்பா இப்படி யாரையாவது ஏதாவது குத்துனாங்க, கிள்ளுனாங்க, கீழே இருந்துக்கலாம், சிரிக்கிறான், ரசிக்கிறான்னு தெரிஞ்ச உடனே அடுத்த ஒரு நாடகத்தில் இதை விட இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி மாற்றி மக்களை சிரிக்க வைக்கிற வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ காமெடி சிரிப்பு தோணுது, அவ்வளோதான். காமெடி நாடகம் வரல, காமெடி இப்போதான் சிரிக்க வைக்கிற வேலை நடக்குது. இந்த நாடகத்தில் இருந்தால் வருது. அதுக்கு அடுத்தது இன்டர்லூட்ஸ். இந்த இன்டர்லியூடும் ஒரு வகையான மொராலிட்டி பிளே தான்.
ஆனால் இதுக்கு என்ன வித்தியாசம்? மொராலிட்டி பிளேயினுடைய ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபார்ம், அதை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தி சொல்லக்கூடிய ஒன்று தான். அதாவது மொராலிட்டி பிளேயை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அதனுடைய எக்ஸ்டெண்டட் ஃபார்ம் தான் இன்டர்லியூட். இந்த இன்டர்லியூடில் ரொம்ப பெஸ்டான ஒரு பிளே அப்படின்னா ஜான் ஹேவுட் எழுதின 4 P's, 4 P'க்கள். இதுதான் இது ஒரு நாடகம். 4 P's அதான் நாடகத்தின் பேர். இதை எழுதினவர் யாரு? ஜான் ஹேவுட். இது ஒரு பெஸ்ட் இன்டர்லூட் பிளே. இந்த இன்டர்லூட் பிளேல என்ன முக்கியமா வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல 4 கேரக்டர் வருது. ஒரு கேரக்டர் பாமர், இது பீல ஆரம்பிக்குது பாருங்க, அதனாலதான் 4 P's. ஒரு பி வந்து பாமர். இந்த பாமருங்கிறவர் யாரு அப்படின்னாக்க, இப்போ திருப்பதிக்கு அல்லதுக்கு ஐயப்பன் கோயிலுக்கு அல்லது பழனிக்கு போயிட்டு அந்த யாத்திரை போயிட்டு திரும்பி வர்றாங்க இல்லையா, அவர் தான் பாமர். ஸோ பாமருங்கிறவர் கேன்டர்பரி, ப்ரொலாக் டு த கேன்டர்பரி டேல்ஸ் நம்ம பார்க்குறோம். அந்த கேன்டர்பரி என்ற புனித தலத்துக்கு போயிட்டு வர்றவங்க, அந்த யாத்திரை சென்று வருகிறவர் பாமர். இவர் ஒரு பி. இன்னொரு பி பாடனர். பாடனர் அப்படின்னு சொன்னா, இந்த போப்பாண்டவரின் அனுமதி பெற்று பாவச்சீட்டுகள் விற்கக்கூடியவர் பாடனர். பாடர் அப்படின்னா மன்னிக்கிறது அப்படின்னு அர்த்தம். ப்ளீஸ் ஓ காட் பாடன் மீ, கடவுளே என்னை மன்னித்து விடு. அப்போ அந்த பாடன் அப்படின்னா மன்னிக்கிறது, பாடனர் மன்னிக்கிறவர். எப்படி மன்னிப்பாரு? இது அந்த காலத்தில் நடந்த ஒரு விஷயம். சர்ச்சில் போப்பாண்டவர் பார்த்துட்டாரு, மக்கள்லாம் நிறைய பாவம் செஞ்சுட்டு பாவ மன்னிப்பு கேட்டு வந்துக்கிட்டு இருக்கான். டக்குன்னு அப்போ இருந்த ஒரு போப்பாண்டவர் ஒரு ஐடியா வந்துச்சு, எல்லாரும் பாவம் பண்ணுறான், சரி ஒவ்வொருத்தரும் ஒரு டிக்கெட் அடித்தார். அடிச்சுட்டு, நீ என்ன பண்ண பாவம்? சார் நான் பொய் சொல்லிட்டேன். பொய் சொன்னவன் 100 ரூபா டிக்கெட் வாங்கணும். சார் நான் பக்கத்து வீட்டுக்காரன் அதான் நிலத்தை நான் அபகரிச்சுக்கிட்டேன், அப்போ 1000 ரூபா டிக்கெட் வாங்க. நான் அவன் வீட்டு ஒய்ஃபை நான் வந்து இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னா 5000 ரூபா டிக்கெட் வாங்க. நான் ஒரு பொண்ணை கற்பழிச்சிட்டேன், 10,000 ரூபா டிக்கெட் வாங்க. இப்படி பாவங்களினுடைய தன்மைக்கு தகுந்தாற் போல ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு போப்பு. அப்போ ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி அதெல்லாம் மக்களும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஓகே அப்போ நம்ம ஒரு இந்த பாவம் செஞ்சிட்டோம், சரி 1000 ரூபா டிக்கெட் ஒன்று வாங்கிட்டா அந்த பாவம் தீர்ந்து போயிடுதுன்னு மக்களும் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை போப் என்ன பண்ணுவார்னா, இந்த டிக்கெட்டெல்லாம் விற்கிறதுக்கு போப்பாண்டவர் ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணியிருப்பாரு. அந்த மாதிரி பாவ மன்னிப்பு சீட்டு கொடுத்துட்டு பாதத்தை மன்னிக்கிறவர் பாடனர். ஸோ இவர் பாடனர், பாமர் பாடனர். இன்னொருத்தர் பெட்லர். பெட்லர் அப்படின்னாக்க வாக்கர், நடக்கிறவங்க. அதாவது தெருவில் பொருட்களை தலையில் தூக்கி வச்சுட்டு அப்படியே கொண்டு போய் விற்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு பேர் பெட்லர். அந்த மாதிரியான ஒரு பி பெட்லர். இன்னொருத்தர் பொத்தக்காரி, இவர் ஒரு பி. பொத்தக்காரி அப்படின்னா அப்ப எல்லாம் அந்த மாதிரி MBBS படிச்சுட்டு டாக்டருக்குலாம் கிடையாது. அந்தந்த ஊர்ல ஒரு மருத்துவச்சி அப்படின்னு இருப்பாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் இந்த மூலிகைகளை பற்றிலாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஸோ இது பண்ணுச்சு அப்படின்னாக்க இந்த மூலிகையை இப்படி பண்ணணும்னு அவங்க கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி பொத்தக்கேரி என்பவர் மெடிசின் மேனுஃபேக்சர் பண்ணி அதை கொடுக்குறவர் பொத்தக்கேரி. இந்த 4 பி, இதை தான் 4 P's அப்படின்னு ஜான் ஹேவுட் எழுதினார். இந்த 4 பி என்ன பண்ணுவாங்கன்னா, சேர்ந்து ஒவ்வொருத்தரும் ஒரு கதை சொல்லுவாங்க. நீங்கள் கேன்டர்பரி டேல்ஸ் மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கணும். கேன்டர்பரி டேல்ஸில் பாடனர் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் வரும். ப்ரொலாக் டு தி கேன்டர்பரி டேல்ஸ். கேன்டர்பரி டேல்லையும் அப்படி தான், ஒவ்வொரு கதாபாத்திரமும் போகும்போது 2 கதை சொல்லணும், திரும்பி வரும்போது 2 கதை சொல்லணும். அது மாதிரி இந்த 4 P'ஸில் ஒவ்வொரு பீயும் ஒரு கதை சொல்லணும். கதை சொல்லி முடித்த உடனே 4 பேரும் சேர்ந்து ஒரு போட்டி வைப்பாங்க. அந்த போட்டியில் யார் அதிகமான பொய் சொல்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சவங்க அப்படின்னு அப்படி போகும். அப்படி தான் அந்த கதை போகும். ஸோ இந்த ட்ராமா தான் 4 P's. இது ஒரு இன்டர்லியூடு. இப்போ நான் சொன்னேன் பாடனர் அப்படின்னு ஒரு ஆளுக்கு பேர், ஆனால் அவர் என்ன செய்கிறாரு, இந்த பாவ மன்னிப்பு சீட்டை விற்கிற அவருக்கு பேர் பாடனர். இன்னொருத்தன் பெட்லர், இது ஒரு பி. பொத்தக்கேரி
பாமர், இவங்க எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு கேரக்டர், இந்த வேலையை செய்கிற கதாபாத்திரம். இது ஒரு மொராலிட்டி பிளேயில் கேரக்டர் தான். ஒவ்வொரு பண்பும் ஒரு கேரக்டர்னு சொன்னேன் இல்லையா, இந்த பண்பு உடையவங்க ஒவ்வொரு கேரக்டர். ஸோ மொராலிட்டி பிளேயினுடைய ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபார்ம். அப்புறம் கொஞ்சம் மாறி போகுது. இவங்க வந்து சரி யார் பெரிய போய் சொல்கிறது அப்படின்னு நாடகம் கொஞ்சம் மாறி, அதுதான் இதனுடைய எக்ஸ்டெண்டட் ஃபார்ம், ஒரு இன்டர்வியூட். இதில் பெஸ்ட்டு ஜான் ஹேவுட் எழுதுன 4P. இது ஞாபகம் வச்சுக்கணும். ரைட். இப்போ நான் மொராலிட்டி பிளேஸ்லேயே இந்த காமெடின்னு சொல்கிறத விட ஃபார்ஸ், சும்மா மக்களை விழுந்து விழுந்து சிரிக்க வைக்கிறது அப்படிங்கிறது, அதுக்கு பேர் ஃபார்ஸ்னு பேர். இந்த ஃபார்ஸ் தோண ஆரம்பிச்சிருச்சு. அதாவது மக்களை சிரிக்க வைக்கிறது அப்படிங்கிற ஒரு வேலை தோண ஆரம்பிச்சிச்சு. இப்போ இங்கிலாண்டில் ரெஃபர்மேஷன், மத சீர்திருத்தம் நடக்குது. ஐம் சாரி, ரெஃபர்மேஷன்ல ரினைசான்ஸ், மறுமலர்ச்சி. ஐரோப்பா முழுவதும் மறுமலர்ச்சி தோன்ற ஆரம்பிக்குது. இது இங்கிலாந்துலையும் தோன்றுறது. இந்த ரினைசான்ஸ் என்ற மறுமலர்ச்சி தோன்றினதனுடைய வெளிப்பாடு இந்த இன்டர்வியூக்கு அப்புறம் ரொமான்டிக் டிராமா, இந்த ரொமான்டிக் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வருது. ரொமான்டிக் டிராமா இது தோணுது. ரொமான்டிக் டிராமாங்கிறது ஒரு டைப் ஆஃப் டிராமா கிடையாது, இது ஒரு கான்செப்ட். என்ன கான்செப்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ரொமான்டிக் டிராமாங்கிறது, இதை பற்றி சொல்றதுக்கு முன்னாடி சரி ரொமான்டிக் டிராமா பற்றி சொல்லிடுறேன். இந்த ரொமான்டிக் டிராமாங்கிறது என்ன கான்செப்ட் அப்படின்னா, இதுவரையிலும் இப்படி தான் நடந்துக்கிட்டே இருக்கும். அதிலிருந்து உன்னை புதுசாக உன்னை மாற்றி செய்கிறீங்க இல்லையா, அதுக்கு தான் ரொமான்ஸ்னு பேர். அதனால தான் காதலிக்கிறத கூட என்ன செய்வாங்க, ரொமான்ஸ் பண்ணுறான்டாம்பாங்க. அப்போ ரொமான்ஸுங்கிறது காதலிக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம், இதுவரையிலும் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் தான் அலையன்ஸ் பார்ப்பாங்க, அப்புறம் 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்குவாங்க, அப்புறம் அவங்களுடைய இது, அப்புறம் அவங்க பிள்ளைங்களும் பேரண்ட்ஸ் பார்க்குற, இப்படி தான் நடக்கும். ஆனால் நடுவில் எங்கேயாவது ஒரு கேஸ் என்ன பண்ணுனாக்க, அவங்களே ஒரு பார்ட்னரை தேர்ந்தெடுத்து காதல் வந்துடும். அப்போ காதல்ங்கிறது வழக்கமாக நடக்கிறதுலேருந்து கொஞ்சம் மாறி நடக்குது. அதனால தான் அதுக்கு பேர் ரொமான்ஸ்னு பேர். அப்போ ரொமான்ஸ்னால் லவ்னு அர்த்தம் இல்லை, அது ஒரு ஐடியா. இதுவரையிலும் நடந்துக்கிட்டு இருக்கிறத கொஞ்சம் மீறி நடக்கிறதுக்கு பேர் ரொமான்ஸ்னு பேர். இந்த ரொமான்டிக் டிராமாங்கிறது இப்போ தான் தோன்றுது. அப்போ ரொமான்டிக் டிராமாங்கிறது அப்படின்னா இவங்க மீறினது ஒரு விஷயம். இது என்ன மீறினாங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ ரொமான்டிக் ஐடியா தோணுது, இப்போ காமெடி வருது. நான் சொன்னேன் இந்த மொராலிட்டி பிளேயில் அந்த ஈவிலினுடைய இடுப்பில் வயசு ஏறி உட்காந்து இப்படி கிண்டல் பண்ணுச்சு, கிள்ளுது, இதை வச்சு குத்துது, முள் வச்சு குத்துது. அப்போ மக்கள் சிரிக்கிறாங்க. அப்போ சிரிப்புங்கிறது ஒன்று வருது. அப்போ காமெடி தோண ஆரம்பிச்சிருச்சு. இப்போ காமெடி ட்ராமா முதல்ல காமெடியில் பெஸ்ட்டு, த ஃபஸ்ட்டு ரியல் இங்கிலீஷ் காமெடி அப்படின்னீங்கன்னா ஏட்டன்ங்கிறது இங்கிலாந்துல இருந்த புகழ் வாய்ந்த ஒரு பள்ளிக்கூடம், ஏட்டன் ஸ்கூல். இந்த ஏட்டன் ஸ்கூலினுடைய ஹெட் மாஸ்டராக இருந்தவர் மாணவர்களை வைத்து மாணவர்கள் நடிக்கின்ற ஒரு நாடகத்தை உருவாக்கினார். அதுதான் ஃபர்ஸ்ட் ரியல் இங்கிலீஷ் காமெடி. இந்த ஃபர்ஸ்ட் ரியல் இங்கிலீஷ் காமெடியுடைய பேரு ரால்ஃப் டாய்ஸ்டர். ஸோ ரால்ஃப் டாய்ஸ்டர் அப்படிங்கிற பேர்ல ஏட்டன் என்ற ஒரு புகழ் வாய்ந்த ஒரு பள்ளிக்கூடத்தினுடைய ஹெட் மாஸ்டர் இந்த நாடகத்தை எழுதி மாணவர்களை சேர்த்து மாணவர்களை நடிக்க வச்சு மாணவர்கள் முன்னால அரங்கேற்றப்பட்ட ஒரு நாடகம். இதுதான் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல வந்த ஃபர்ஸ்ட் ரியல் இங்கிலீஷ் காமெடி. இதுதான் இது காமெடி. காமெடிக்கு அப்புறம் தோன்றினது டிராஜடி. இந்த டிராஜடி இப்பதான் நீங்க ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன், இது ரொமான்டிக் கான்செப்ட்ங்கிறது இப்பதான் வருது. இந்த ரொமான்டிக் ஐடியா ஏன் வருது அப்படின்னாக்க,
இந்த ட்ராஜடி என்பது முழுக்க முழுக்க, அதாவது ட்ராஜடி யாரு காரணம், காமெடி யாரை ஃபாலோ பண்றாங்க, காமெடிங்கிறது யாரை ஃபாலோ பண்றாங்கன்னா பிளாட்டஸ். பிளாட்டஸ் என்கின்ற ஒரு ரோமன் ரைட்டர், அதே மாதிரி டெரன்ஸ். ஸோ டெரன்ஸ், பிளாட்டஸ் இவங்க ரெண்டு பேரும் ரோமன் ரைட்டர்ஸ். ரோமன்னா லாட்டின் ரைட்டர்ஸ். இவங்களை முன்மாதிரியாக கொண்டு இப்ப இங்கிலீஷ்ல காமெடி நாடகங்கள் தோன்றுது. ட்ராஜடி யாரை முன்மாதிரியாக கொண்டிருக்கு அப்படின்னு சொன்னா, ட்ராஜடி செனிக்காவை முன்மாதிரியாக கொண்டிருக்கு. செனிக்கா என்பவன் ஒரு ரோமன், லாட்டின். ஆனா ட்ராஜடி அப்படின்னு சொன்னாவே இதற்கு ட்ராஜடியில அப்படி ஃபுல்லாக இருந்தவங்க கிரீக் பீப்புள் தான். கிரேக்கர்கள் தான் ட்ராஜடியில டாப். ஆனா அந்த கிரீக்ல இருக்கிற யூரிபைட்ஸ் என்பவர்களுடைய டிராமாவை ஃபாலோ பண்ணி செனிக்கா என்கின்ற ஒருத்தன் எழுதினான். ஸோ இவன் கிரீக்கு. யூரிபைட்ஸினுடைய டிராமா கான்செப்டை வச்சு அதை அப்படியே அந்த பேட்டர்ன்ல எழுதினவன் ரோமானியன் செனிக்கா. இந்த செனிக்காவை ஃபாலோ பண்ணி தான் இங்கிலீஷ்ல ட்ராஜடி பூராமே வருது. அப்போ இங்கிலீஷ் ட்ராஜடி டைரக்டா ஃபாலோ பண்றது செனிக்கா கிட்ட. ஆனா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா செனிக்கா எங்க இருந்து வர்றான், கிரீக்கினுடைய யூரிபைட்ஸும் ஃபாலோ பண்றான். அப்போ நீங்க பாத்தீங்கன்னா இன்டைரக்டாக ட்ராஜடி கிரீக்ல இருந்து தான் வருது. ஆனா டைரக்டாக இது ரோமன் லாட்டினுடைய செனிக்கா கிட்ட இருந்து வருது. அப்போ ட்ராஜடிக்கு ட்ராஜடி முழுக்க முழுக்க செனிக்காவை ஃபாலோ பண்ணுது. ஆனா செனிக்கா கிரீக்கினுடைய யூரிபைட்ஸை ஃபாலோ பண்றான். ஆனா காமெடிங்கிறது பிளாட்டஸ், டெரன்ஸ் என்ற இந்த ரெண்டு பேரையும் ஃபாலோ பண்ணிட்டு வரக்கூடிய விஷயங்கள். இதான் காமெடி ட்ராஜடி எப்படி வருது அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ வரைக்கும் என்ன பண்றாங்கன்னா, இந்த செனிக்காவை ஃபாலோ பண்ணுவாங்க. இவங்க எல்லாமே டைரக்டாக அப்படியே லாட்டின் டிராமாவை தான் கொண்டு வருவான். லாட்டின் டிராமாவை அப்படியே வாங்கி தான் நடிச்சுக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் மாறி லாட்டின் டிராமாவை அப்படியே இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி நடிக்கலாம். ஆக இன்னைக்கும் இன்னும் லாட்டினுடைய டாமினேஷன் தான் இருக்கு. லாட்டின் டிராமா தான் வரும். ஆனா லாட்டின் டிராமாவில் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, கொஞ்சம் அதை மாற்றி லாட்டின் டிராமா எல்லாருக்கும் புரியலை அப்படின்னு சொல்லி அதை இங்கிலீஷ்ல, ஆனால் லாட்டின் டிராமா லாட்டின் தான். இப்போ தெலுங்கு படம், ஆனால் அதே படம் அந்த படத்தை தெலுங்கு வசனத்தை மாத்திரம் இங்கிலீஷில் மாற்றி தமிழில் டப் பண்ணி வர்றாங்க. அது மாதிரி டப் பண்ண ட்ராமா தான் இங்கிலீஷ் ட்ராமா இப்போ தான் வர ஆரம்பிக்குது. இங்கிலீஷில் டப் பண்ண ட்ராமா தான் வருது. இப்படி தான் ட்ராமா வருது. ரைட். இப்போ இந்த ட்ராஜடியில் கிரீக் தான் பேஸ்னு சொன்னோம். கிரீக்ல யாரு ரொம்ப பேஸு? கிரீக்ல அரிஸ்டாட்டில். கிரீக் அப்படின்னாவே அரிஸ்டாட்டில் தான். அரிஸ்டாட்டிலுடைய பொயட்டிக்ஸ், 6 வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க. அரிஸ்டாட்டிலுடைய பொயட்டிக்ஸ்ல ஒரு ட்ராஜடினா எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாதுன்னு அவர் சொல்லுவார். அதுல அவர் 5 ரூல் சொல்லுவார். 1, யூனிட்டி ஆஃப் டைம். ஒரு ட்ராஜடி அப்படின்னா யூனிட்டி ஆஃப் டைம் இருக்கணும். அடுத்தது யூனிட்டி ஆஃப் பிளேஸ் இருக்கணும். அடுத்தது யூனிட்டி ஆஃப் ஆக்ஷன் இருக்கணும். அடுத்தது ட்ராஜடி காமெடி மிங்கிள் ஆகக்கூடாது. ட்ராஜடியும் காமெடியும் மிங்கிள் ஆகக்கூடாது. அடுத்தது கோரஸ் இருக்கணும். இதுதான் இவருடைய பொயட்டிக்ஸ்ல முக்கியமாக சொல்றது. யூனிட்டி ஆஃப் டைம். யூனிட்டி ஆஃப் டைம்னா ஒரு ட்ராமாங்கிறது ஒரு 24 மணி நேரம் அல்லது கொஞ்சம் கூட, ஒரு நாள், 1.5 நாள், 2 நாளைக்குள்ள நடக்கிற விஷயமா தான் இருக்கணும். நீங்கள் பாட்டு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ளாஷ்பேக், 25 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அதெல்லாம் சொல்லக்கூடாது. 24 hours, 1 day அல்லது 1.5 days, 2 daysக்குள்ள என்ன விஷயம் நடக்குதோ அந்த விஷயத்தை தான் நீங்கள் ட்ராமாவாக எழுதணும். இது யூனிட்டி ஆஃப் டைம் இருக்கணும். அடுத்தது யூனிட்டி ஆஃப் பிளேஸ். ஒரு கதை நடக்கிறது, ஒரு வீட்டில் நடக்குது, அப்படியே அந்த வீட்டினுடைய தெருவில் நடக்குது, பக்கத்து தெருவில் நடக்குது, அந்த ஊரில் இருக்க ஒரு பார்க்கில் நடக்குது, அவ்வளோதான் இருக்கணும்.
ஃபர்ஸ்ட் சீன் வந்து இந்தியாவில் நடக்குது, அடுத்த சீன் அப்படியே அமெரிக்காவில் நடக்குது, ஒரு ஃபோர்த்து சீன் வந்து லண்டனில் நடக்குதுன்னு நீங்கள் எழுதக்கூடாது. அப்படி பிளேஸ் வந்து இருக்கக்கூடாது. அது எப்படி பாசிபிள்? பாரு எப்படி பாசிபிள்? நீங்கள் ஸ்டேஜில் நடந்துக்கிட்டு இருக்கு, ஃபஸ்ட்டு கேரக்டர் இந்தியாவில் இருக்குது, அடுத்த கேரக்டர் வரும்போது நான் லண்டனில் இருக்கேன் அப்படின்னா, ஐயோ ஏண்டா இப்போ தான்டா நீங்கள் இருந்தேன், அதுக்குன்னே ஒரு செகண்ட் நீங்கள் லண்டன் போயிட்டியான்னு கேள்வி பண்ணுவாங்க. அது நம்ப மாட்டாங்க. அப்படின்னு சொல்லி யூனிட்டி ஆஃப் பிளேஸ் இருக்கணும். அடுத்தது யூனிட்டி ஆஃப் ஆக்ஷன். சப்ஜெக்ட் ஒன்றே ஒன்று தான் இருக்கும். ஒரு சப்ஜெக்ட், ஒரு ஹீரோ ஒரு ஹீரோயின், அதை பற்றி அப்படியே சொல்லிக்கிட்டே போய் முடிச்சிடணும். நடுவில் வந்து அவனுக்கு ஹீரோவுக்கு ஃப்ரெண்டுக்கு ஒரு லவர், அந்த லவருக்கு அம்மா அப்பா, அவங்க காதலில் பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு ஹீரோ போய் ஹெல்ப் பண்ணுற, இந்த மாதிரிலாம் சுற்றி வளைக்கக்கூடாது. ஹீரோயின் அவங்களுக்கு ஏற்படுற பிரச்சனைகள், அந்த பிரச்சனை, அது தீர்வு, அது அவ்வளோதான் கதை. இதுதான் யூனிட்டி ஆஃப் ஆக்ஷன் இருக்கணும். சப் ஸ்டோரிஸ், கிளை கதைகளெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். அடுத்தது கோரஸ் இருக்கும். அது வந்து அந்த கதையை அடுத்த ஸ்டேஜுக்கு நகர்த்துறதுக்கு கோரஸை பயன்படுத்திக்குவார். இதுதான் அரிஸ்டாட்டில் சொன்னது. இந்த அரிஸ்டாட்டில் சொன்ன இந்த விஷயங்களை சின்சியரா ஃபாலோ பண்ணி யூரிபைட் செய்வார். யூரிபைட் செஞ்ச இந்த விஷயத்தை செனிகா சின்சியரா ஃபாலோ பண்ணி செய்வார். இவரை ஃபாலோ பண்ணி தான் இந்தியாவில் ட்ராஜடிஸ், இங்கிலாண்டில் ட்ராஜடி வருது. இப்படி தான் நாடகம் வருது. இது இப்படி நடந்துகிட்டு இருக்கிற டிராமாவில் முதல்ல எழுதப்பட்ட ஒரு ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் ட்ராஜடி அப்படின்னா அது கோபடக். ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் ட்ராஜடி அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் ட்ராஜடி அது கோபடக். இதுதான் முதல்ல எழுதப்பட்ட ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் ட்ராஜடி. ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் ட்ராஜடி கோபடக். இந்த கோபோடக் என்ற இந்த டிராமாவை 3 பேர் சேர்ந்து எழுதியிருக்காங்க. ஒருத்தன் தாமஸ் சாக்விலே அப்படிங்கிற ஒருத்தர், இன்னொருத்தர் தாமஸ் சாக்விலே, தாமஸ் நார்டன். 2 பேர் தாமஸ் சாக்விலே, தாமஸ் நார்டன். லார்ட் பர்க்ஹர்ஸ்ட். லார்ட் பர்க்ஹர்ஸ்ட், தாமஸ் சாக்விலே, தாமஸ் சாக்வில், தாமஸ் நார்டன், லார்ட் பர்க்ஹர்ஸ்ட். BUCK பக்குன்னு வச்சுக்கலாம், பர்க்ஹர்ஸ்ட். இந்த 3 பேரும் சேர்ந்து எழுதின ஒரு நாடகம் தான் கோபடக் என்ற இந்த நாடகம். இந்த நாடகத்தில் ஒரு கிங், இந்த கிங் ஒரு குயின். இந்த 2 பேருக்கும் 2 பசங்க பிறக்கிறாங்க. 2 பேருக்கும் சேர்ந்து ஒருத்தன் ஃபெரெக்ஸ், இன்னொருத்தன் போரெக்ஸ். ஸோ ஃபெரெக்ஸ்னு ஒருத்தன், இன்னொருத்தன் போரெக்ஸ்னு ஒருத்தன். இவங்க இந்த 2 பேருடைய பசங்க இந்த கோபடக் நாடகத்தில். இந்த கோபடக் என்ற ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் ட்ராஜடி, இதை எழுதுனவங்க 3 பேர். இந்த நாடகத்தில் ஒரு கிங் ஒரு குயின், அவங்களுக்கு ஒரு ஃபெரெக்ஸ் போரெக்ஸ்னு 2 பசங்க. ஃபெரெக்ஸ்ங்கிறது ஃபர்ஸ்ட் சன். இந்த ஃபர்ஸ்ட் சன் மேலே குயினுக்கு ரொம்ப உயிர், முதல் மகன், ரொம்ப உயிராக இருப்பாங்க. கிங் என்ன பண்ணுவார்னா, அந்த 2 பசங்களும் பெரிய பசங்கள் ஆன உடனே தன்னுடைய சொத்தை 2 பேருக்கும் பிரித்து கொடுக்குறாரு. பிரித்து கொடுத்ததுல இந்த 2 பேருக்கும் சண்டை வந்துடுது. எனக்கு கூட போயிடுச்சு, உனக்கு குறைஞ்சி வந்துருச்சு, இவங்க 2 பேருக்கும் சண்டை. இந்த சண்டையில் போரெக்ஸ் வந்து ஃபெரெக்ஸை கொண்டுறான். போரெக்ஸ் தம்பி அண்ணனை கொண்டுறான். தம்பி அண்ணனை கொண்ட உடனே என்ன ஆகும், குயினுக்கு அப்படியே போயிட்டு தன்னுடைய ஃபேவரட் சன் அவனை தம்பி கொண்டுட்டான். ரொம்ப அவங்க மனம் உடைஞ்சு போயிடுறாங்க. மனம் உடைஞ்சு போய் இவங்க பிளான் பண்ணி போரெக்ஸை கொண்டுறாங்க. தன்னுடைய 2வது மகனை, முதல் மகனை கொன்னுட்டாங்கிறதுனால 2வது மகனை குயின் வந்து பிளான் பண்ணி கொண்டுறாங்க. இப்போ 2 பசங்களும் செத்து போயிடும். அப்போ 2 பசங்களும் செத்து போயிட்டா வாரிசு இல்லை ராஜ்யத்துக்கு வாரிசு இல்லை அப்படின்னோடனே மக்கள் வந்து போராட ஆரம்பிச்சிடுறாங்க. எப்படி வாரிசே இல்லையே அப்படின்னு போராடி இவங்க 2 பேரும் சேர்ந்து கிங்கையும் குயினையும் கொண்டுறாங்க. அப்போ கிங் குயின் செத்து போயிட்டாங்க.
வாரிசுகளே இல்லை. இந்த மக்கள் போராட ஆரம்பிக்கிறாங்க. மக்கள் போராட ஆரம்பிச்ச உடனே அந்த ஊர்ல சின்ன சின்ன குறுநில மன்னர்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த குறுநில மன்னர்கள்னா அவங்ககிட்ட ஒரு படை இருக்கும்ல, அதை வைத்துக்கொண்டு இந்த மக்களை அடக்குறான். அடக்கிட்டு ஒவ்வொரு குறுநில மன்னனும் நாம கிங் ஆயிடணும் அப்படின்னு அவன் நினைக்க ஆரம்பிக்கிறான். அவன் நினைக்க ஆரம்பிச்சு இந்த டியூக் அவனை அடிப்பான், அவன் இவனை கொள்ளுவான், இவனை கொள்ளுவான். இப்போ உள்நாட்டுக்குள்ள பெரிய பிரச்சனை வந்துடுது. அப்போ உள்நாட்டுக்குள்ள பிரச்சனை வந்து எல்லாரும் ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு செத்து போயிடும். இப்படி தான் இந்த கோபடக் என்ற ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் டிராமா. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரே சாவு மயம்தான், ஒரே சாவு. போரெக்ஸ் சாகுறான், இது ஃபெரெக்ஸ் ஆகுறான், போரெக்ஸ் ஆகுறான், குயின் சாகுறா, கிங் சாகுறா, சண்டையில் மக்கள் சாகுறாங்க, உள்நாட்டு குழப்பத்தில் இந்த டியூக் அந்த டியூக்னு இவங்கெல்லாம் சாகுறான். ஒரே சாவு மயம்தான். இதுதான் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் டிராமா. இதுக்கப்புறம் ஒரு 25 வருஷங்களுக்கு எந்த டிராமாவும் இல்லை, அப்படியே கிடக்கு. இங்கிலாந்துல நாடகமே இல்லை, அப்படியே கிடக்கு. இந்த சமயத்துல தான் இப்படி கிடக்குது. இதுக்கு முன்னாடி இவன் இந்த கோபடக்கு யாரை ஃபாலோ பண்ணி எழுதுனது? செனிக்காவை ஃபாலோ பண்ணி எழுதுனது. செனிக்காவை ஃபாலோ பண்ணி எழுதப்பட்ட நாடகம் தான் அந்த ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் ட்ராஜடி கோபடக். இப்போ செனிக்காவை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த செனிக்கா யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு ராஜா ஒருத்தன் இருப்பான், அவன் பேரு நீரோ அப்படின்னு ஒருத்தன். இந்த நீரோங்கிறவன் ரோம் சாம்ராஜ்யம் தீப்பற்றி எரியும் போது பிடில் வாசிக்கிட்டு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ராஜ்யமே தீப்பிடிச்சு எரியுது, இவன் உட்காந்து பிடில் வாசிக்கிட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ராஜா நீரோ. ரோம் சாம்ராஜ்யம், லாட்டின், ரோம் சாம்ராஜ்யம் தீப்பிடித்து எரியும் போது பிடில் வாசிப்பதாக சொல்லப்படுகின்ற அந்த நீரோ என்ற கிங்கினுடைய ஒரு சீஃப் அட்வைசர், ஒரு தலைமை ஆலோசகர் செனிக்கா, நீரோனுடைய ஆள். இவன் யாருன்னு கேட்டீங்கன்னா, இவன் ஒரு ஏத்தெயிஸ்ட், கடவுள் நம்பிக்கை இல்லாதவன். ஒண்ணு, இவர் ஒரு ஏத்தெயிஸ்ட். அடுத்தது ஒரு ஸ்டாய்க். ஸ்டாய்க் அப்படின்னா, நீங்க எவ்வளவு துன்பம் வந்தாலும் அதை அப்படியே பொறுத்துக்கணும். இதான் ஸ்டாய்க். ஆல் ஸ்டாய்க்ஸ் ஆர் சச். நீங்க எவ்வளவு துன்பம் வந்தீங்கன்னா, ஒரு 10 நாளைக்கு பட்டினி கிடந்தீங்கன்னா அப்படியே தாங்கி நிற்பான். அப்படியே நீங்க அப்படி மண்டை புலந்திருந்தாலும் அப்படியே பொறுத்துக்குவான், அது பொறுத்துக்குவான். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்? அடித்தான் ஐயோன்னு போய் காலில் விழுந்துருவான், அங்கே போவான், இங்கே போவான், கெஞ்சுவான், மரியாதை போயிடும். நீங்கள் எல்லாத்தையும் பொறுத்துக்கிற தன்மை வந்துச்சுன்னா நீங்கள் அவன் காலையும் விழணுங்கிற அவசியம் இல்லை. அந்த மாதிரியான கேரக்டர் உடையவர் செனிக்கா, ஸ்டாய்க், கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் என்று சொல்லப்படுது. ஆனால் இதில் இவருடைய கொள்கைகளுக்கு மாறாகவே நிறைய வேலை செய்வார். இவர் யாரை ஃபாலோ பண்றாரு? கிரீக்கை ஃபாலோ பண்ணி தான் இவர் டிராமா எழுதுறாரு. கிரீக்கினுடைய மித்தாலஜி, கிரீக்கினுடைய புராணங்களை அடிப்படையாக வைத்து அதிலிருந்து தான் இவர் கதையை எழுதிட்டு இருக்காரு. 10 டிராமா எழுதியிருக்காரு, அதை பேஸ் பண்ணி தான் எழுதுறாரு, ஆல் த 10 டிராமாஸ். அப்போ நீங்கள் கிரீக் மித்தாலஜி எடுத்துக்கிட்டு அதிலிருந்து கதை எழுதிக்கிட்டு, நான் நாத்திகன், நான் கதை எழுதுறது சிவபெருமானையும் பார்வதி தேவியில நான் ஒரு கதை எழுதிட்டு நாடகம் போட்டுக்கிட்டு நான் நாத்திகம்னு சொல்ல முடியுமா? அப்படிதான் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அதுலயும் இவர் ஸ்ட்ரிக்டா இல்லை. ஸ்டாய்க் எவ்வளவு துன்பம் வந்தாலும் தாங்கிக்கணும்னு சொன்னாரு. நீரோங்கிற ராஜா இவர் மேல ஒரு சமயத்துல கடுப்பாயி அவருக்கு மரண தண்டனை விதிச்சிடறார். மரண தண்டனை விதிச்ச உடனே இவர் போய் அந்த நீரோ ராஜா காலில் விழுந்து கதறாரு, எனக்கு உயிர் பிச்சை கொடுன்னு கெஞ்சுறாரு. ஸ்டாய்க்னா என்ன? நீ எவ்வளவு துன்பம் வந்தாலும் தாங்கி தான் நிற்கணும், போய் அவன் காலடியில் விழுந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. ஸோ இவர் பிரின்சிபிள் இதுவாக இருந்தாலும் அதை அவர் ஒன்றும் பெருசாக ஃபாலோ பண்ணலை. ஆனால் இவர் வந்து யூரிபைட்ஸை பேஸ் பண்ணி ஒரு 10 டிராமா வரைக்கும் எழுதின ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ராமாட்டிஸ்ட். இது எப்போ எல்லாமே அந்த கிமு 4 பிசி, கிமு 4 கிபி 65, அப்போ கிட்டத்தட்ட 69 வருஷம். கிபி 65. இப்போ நம்ம இருக்குது 2024.
அவர் கிபி 65 வரைக்கும் இருந்திருக்காரு. அப்போ இருந்தவர் யூரிபைட்ஸை ஃபாலோ பண்ணி எழுதியிருக்காரு. இவர் எழுதின ட்ராமா 10 ட்ராமா. இந்த ட்ராமாவை தான் ஃபாலோ பண்ணி நம்ம தாமஸ் கிட்டினுடைய ஸ்பானிஷ் ட்ராஜடி இருக்கு பாருங்க, அதெல்லாம் செனிகா மாடல், செனிகாவுடைய பேட்டர்ன் அவர் எழுதியிருக்காரு. இந்த பேட்டர்னில் எழுதப்பட்டதான் இந்த 3 பேர் சேர்ந்து எழுதினா ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் ட்ராமா கோபடாக். இது முடிஞ்சிருது. இதுக்கப்புறம் 25 ஆண்டுகளுக்கு இங்கிலீஷில் ட்ராமாவே கிடையாதுங்களா இல்லை. என்ன நடந்துச்சு 25 இயர்ஸ்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போதான் இந்த ரொமான்டிக் டிராமா அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இந்த ரொமான்டிக் டிராமா அப்படிங்கிறது இப்பதான் வருது. இதுவரையிலும் அப்படியே இருந்தாங்க. இப்போ யூனிவர்சிட்டி பிட்ஸ் அப்படின்னு ஒரு 7 பேர் பிறப்பான். யூனிவர்சிட்டி பிட்ஸ் 7 பேர். இவன் ஒருத்தன் தாமஸ்ங்கிற பேர்ல 3 ஆரம்பிக்கும். தாமஸ் கிட், தாமஸ் நேஷ், தாமஸ் கிட், தாமஸ் நேஷ், தாமஸ் லாட்ஜ். இது ஞாபகம், கிட், நேஷ், லாட்ஜ், தாமஸ்ங்கிற பேர்ல. அதுக்கப்புறம் 4வது நம்ம ஆளு கிறிஸ்டோபர் மார்லோ. அடுத்தது ஜான் லில்லிங்கிறவன். அடுத்தது ஜார்ஜ் பீல். ஸோ கிறிஸ்டோபர், ஜான், ஜார்ஜ், இன்னொருத்தன் ராபர்ட் கிரீன். ஸோ இந்த 7 பேரும் தான் யூனிவர்சிட்டி பிட்ஸ்னு சொல்லுவாங்க. சிலதுல என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பென் ஜான்சனை சேர்த்துருப்பாங்க சிலதுல. ஆக பொதுவாக இந்த 7 பேரையும் எல்லாரும் சொல்லுவான். ஆனால் சிலர் வேற சில ஆட்களையும் சேர்த்துருப்பான், சிலரை விட்டுருப்பான், அவ்வளோதான். ஆனால் 7 பேரை யாரும் விட மாட்டாங்க, 1-2 பேரை ஆட் பண்ணுவாங்க. பட் இவங்க தான் யூனிவர்சிட்டி பிட்ஸ். இவங்க எல்லாமே ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிலையும் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிலையும் படித்தவங்க. நல்ல பயங்கரமான படிப்பாளிகள், பயங்கரமான இன்டலெக்சுவல் பீப்புள், பயங்கரமான புத்திசாலிகள். இவன் தான் இந்த டிராமாவை பற்றி படித்தவங்க 25 இயர்ஸாக ஒரு ஆராய்ச்சி பண்ணி, ஒரு ரிசர்ச் பண்ணி, ஒரு ட்ராமா எப்படி இருக்கணும். ஏன்னா நம்ம ஏன் இன்னும் அரிஸ்டாட்டிலுடைய பொயட்டிக் சொல்கிறதையே நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கணும். அதில் எப்படி யூனிட்டி ஆஃப் டைமு, யூனிட்டி ஆஃப் ஆக்ஷன், யூனிட்டி ஆஃப் பிளேஸ் எல்லாம் எப்படி பாசிபிள் நடக்கும்? 24 மணி நேரத்துக்குள்ளே நடக்கிற விஷயத்த தான் சொல்லணும்னா இவன் காலையில் எழுந்துச்சது, மூஞ்சி கழுவுனது, உட்காந்து சாப்பிட்டது, இந்த கதையை சொல்லிட்டு இருக்க முடியுமா? ஒரு கதைன்னா போகணும்ல. அப்போ எப்படி யூனிட்டி ஆஃப் டைம் சரியாக வராது. யூனிட்டி ஆஃப் ஆக்ஷன் ஒரே ஒரு கதை தான் இருக்கணும். நீங்கள் பழைய ரஜினிகாந்த் படம்லாம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகுதுன்னா அவருடைய கேரக்டர் போய்கிட்டு இருக்கும்போதே சைடில் ஒரு காமெடியன் அவரோட அசோசியேட் ஆகிட்டே இருக்கும். அப்போது சைடில் ஒரு காமெடி ட்ராக்கும் ஓடும். அதனால மெயின்ஸ்க்கு இருந்தால் காமெடியும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், படம் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். ஸோ மெயின் ஸ்டோரி, பக்கத்தில் ஒரு காமிக் ஸ்டோரி, அப்புறம் 4 பாட்டு, 2 சண்டை, எல்லாமே சேரும்போது பார்த்தீங்கன்னா பயங்கர சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். இப்போ ஒரு இதே ரஜினி காமெடியெல்லாம் இங்கே அவுட்டு. அதனால ஒரு படம்லாம் எடுபட மாட்டேங்குது. எல்லாம் இருக்கணும். அப்போ தான் மக்கள் பார்க்கும்போது அப்படி இதையும் கொஞ்சம் ரசிப்பான், அப்படி ரசிப்பான் பாருங்க. இப்போ ஒரே ரத்த வாடை, வெட்டு, குத்து, தலை போகிற இதுதான் சொல்லிட்டு வாங்கணும். அப்போது இதையே ஒரு தடவை 2 தடவை, ஒரு தடவை பார்க்கலாம், 2 தடவை பார்க்கலாம், 4 தடவை, 5 தடவை, 6 தடவை மாதிரி ஏன்டா பார்க்குறோன்னு ஆகிடும், மாறிடுது. ஆனால் காமெடி அப்படி இல்லை. இதில் ஒரு டைப் ஆஃப் காமெடி, அடுத்ததில் வேறு டைப் ஆஃப் காமெடி அண்ட் டிஃப்ரென்ஸு, காமெடி டிஃப்ரெண்ட்டு, இப்படி வரும்போது ரசிக்க ஆரம்பிச்சிடறாங்க. ஒன்று போர் அடித்தாலும் இன்னொன்று நமக்கு கை கொடுக்கும், சப்போர்ட்டிவ் வந்துடும், ஜெயிக்குது அந்த படம் தான். இப்படி தான் சொல்லிட்டு இன்னொன்று சொன்னது, ட்ராஜடியும் காமெடியும் மிங்கிள் பண்ணக்கூடாதுன்னு அவர் சொல்லிட்டு போயிட்டார் அரிஸ்டாட்டில். இவன் சொன்னான் ட்ராஜடியே பார்த்துக்கிட்டு இருந்தால் போர் அடிக்கும், நடுவில் கொஞ்சம் காமெடி வேணும். காமெடியே பார்த்துக்கிட்டாலும் போர் அடிக்கும். அந்த காமெடியில் இருக்கிறவனுக்கு கொஞ்சம் ட்ராஜடி இருக்கணும், ஒரு லவ். ஒரே ஜாலியாகவே இருந்தால் போரு. அந்த கதையில் ஒரு வில்லன் வரணும், அந்த கதாநாயகியை தூக்கிட்டு போயிடணும். கடைசியில் இவங்க 2 பேரும் காதலிக்கிறவங்க ஜெயிச்சிருவாங்க. ஆனால் நடுவில் அந்த காதலிக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரும், இவர் காதலன் ஹெல்ப் பண்ணுவார், சப்போர்ட் பண்ணுவார், இதெல்லாம் இருக்கணும். நடுவில் கொஞ்சம் ட்ராஜடியும் வரணும்.
எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க தான் ட்ராஜடி காமெடி, ட்ராஜடி இருக்கணும், காமெடி இருக்கணும், ட்ராஜடி காமெடின்னு ஒன்று உருவாக்கணும் என்று இவர்கள் உருவாக்கின ட்ராமா தான் அந்த ரொமான்டிக் ட்ராமாஸ்னு பேர். அந்த ரொமான்டிக் ட்ராமாவுடைய அடிப்படையில் தான் இப்போ காமெடி ட்ராஜடியெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த 25 வருஷங்கள் கழித்து வந்த காமெடி ட்ராஜடி எல்லாமே இந்த அரிஸ்டாட்டில் அல்லது இந்த கிரீக்கில் இருக்கிறவங்க சொன்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் மீறி எழுதப்பட்ட நாடகங்கள். இப்போ நிறைய வருது, நிறைய டிராமாஸ் இப்படி வருது. இதில் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணவன் நம்ம கிறிஸ்டோபர் மார்லோ. இந்த கிறிஸ்டோபர் மார்லோ 4 ட்ராமா எழுதியிருக்கான். இவன் சக்ஸஸ்ஃபுல்லானவங்கிறதுக்கு நான் ஏன் கிறிஸ்டோபர் மார்லோ எடுத்துக்கிட்டேன்னா இவன் 4 ட்ராமா எழுதினான். ஒன்று டாம்பர்லைன் த கிரேட், டாம்பர்லைன் த கிரேட், டாம்பர்லைன் LAINE, டாம்பர்லைன் த கிரேட் ஒரு நாடகம். இன்னொன்று த ஜூ ஆஃப் மால்டா. இந்த ஜூ ஆஃப் மால்டா என்ற நாடகத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம ஷேக்ஸ்பியர் தி மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் என்ற நாடகத்தை எழுதினார். அப்படியே ஜூ ஆஃப் மால்டாவை படிச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் அதே மாடலில் தான் ஓடும். மார்லோ எழுதினது எட்வர்ட் II. இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணி ஷேக்ஸ்பியர் எழுதினது ரிச்சர்ட் II, ரிச்சர்ட் III. அந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எட்வர்ட் II பேட்டர்னில் ஓடும். கிறிஸ்டோபர் மார்லோ எழுதின ஒரு லாங் போயம் ஹீரோ அண்ட் லியாண்டர் என்ற ஒரு போயம், ஹீரோ அண்ட் லியாண்டர். ஸோ இவன் 4 ட்ராமா எழுதினா, ஒரு போம் எழுதினான். அந்த ஹீரோ அண்ட் லியாண்டர் என்ற இந்த போம் ஷேக்ஸ்பியர் எழுதின வீனஸ் அண்ட் ஆடனைஸ் என்ற ஒரு ட்ராமா. இதை பேஸ் பண்ணி தான் எழுதியிருக்கார். இப்போ பாருங்க, நாம் மிகவும் கொண்டாடக்கூடிய நம்ம ஷேக்ஸ்பியர் மார்லோவனுடைய எட்வர்ட் II பேஸ் பண்ணி தான் இவர் ரிச்சர்ட் II எழுதுறாரு. அவனுடைய த ஜூ ஆஃப் மால்டாவை, த யூதன், மால்டா நகரத்து யூதன், அதை பேஸ் பண்ணி தான் இவர் மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் எழுதுறாரு. அவன் எழுதுன ஹீரோ அண்ட் லியாண்டரை பேஸ் பண்ணி தான் வீனஸ் அண்ட் ஆடனிஸ்லாம் எழுதுறாரு. அப்போ நம்முடைய ஷேக்ஸ்பியர் ஆரம்ப காலத்தில் ஃபாலோ பண்ணது கிறிஸ்டோபர் மார்லோ. அப்போ கிறிஸ்டோபர் மார்லோ கிரேட் தானே. அதே மாதிரி ஜான் லில்லிலாம் பார்த்தீங்கன்னா 8 ட்ராமா எழுதியிருக்கான். இவன் 4 ட்ராமா எழுதிருக்கான். ஜான் லில்லி 8 ட்ராமா எழுதியிருக்காரு. 8 காமெடி, அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லான காமெடி. இப்படி தான் எழுதினவங்க இவங்க. ஸோ இவங்க தான் இங்கிலீஷ் டிராமாவுடைய போக்கையே மாத்துறாங்க. 25 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இப்படி தான் ஒரே ரத்தமயமாக இருந்த இங்கிலீஷ் டிராமாவை அப்படியே ஜிலுன்னு அந்த நடை கூட எல்லாத்தையும் மாற்றி ஒரு அழகாக ஏற்படுத்தி கொடுத்தாங்க இந்த யூனிவர்சிட்டி வைஸ் அறிவாளிகள், புத்திசாலிகள், பெரிய ஆளுங்க இந்த 7 பேரும். இப்போ ஷேக்ஸ்பியர் லண்டனுக்கு வர்றார். அவர் ஸ்ட்ராட்ஃபர்ட் என்ற ஊரில் பிறந்தவர். ஏவன் என்கின்ற ஒரு ஆற்றங்கரையில் இருக்கின்ற ஒரு அழகான கிராமம் ஸ்ட்ராட்ஃபர்ட். அங்கேருந்து இவர் லண்டனுக்கு வர்றாரு. வர்றாருங்கிறது அடுத்தது. லண்டனுக்கு வர்றாரு. இவர் லண்டனுக்கு வரும்போது இந்த பசங்க மோஸ்ட்லி செத்து போயிடான், எல்லாமே செத்து போயிட்டான். இல்லை ஒரே ஒருத்தன் மட்டும்தான் இன்னும் கொஞ்ச நாள் இருக்கான். எல்லாமே இவர் வரும்போது தான் நிறைய பேர் செத்துட்டாங்க, செத்து போயிட்டான். அப்புறம் தோத்து போயிட்டான், எல்லாம் போயிடுச்சு. இப்போ மார்லோ வர்றாரு. அவருக்கு ரைவலே கிடையாது, போட்டியே நம்ம ஷேக்ஸ்பியர் வர்றாரு, போட்டியான ஆளே கிடையாது. அப்புறம் இதுக்கு முன்னாடியே அது எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டாங்க. இவங்க 7 பேரும் சேர்ந்து இப்படித்தான் நடக்கணும் அப்படின்னு. இவங்க இதில் இன்னொன்று தெரிஞ்சுக்கணும். இவன் அந்த அரிஸ்டாட்டிலுடைய ரூலெல்லாம் மீறுறாங்க. மீறனெல்லாம் தப்பு அப்படின்னு மீறும்போது இங்கிலீஷில் இருக்கிறவனே எதிர்த்தாங்க. எப்படி நீ இவ்வளோ நாளாக அரிஸ்டாட்டில் எவ்வளோ பெரிய ஆள், அவன் சொன்னது தான் எல்லாரும் ஃபாலோ பண்ண, நீ இடம் மீறுற, நீங்கள் அவனை புதுசாக செஞ்சீங்க அப்படின்னாக்க 4 பேர் அதை எதுக்கு தான் செய்வான். அப்படி எதிர்த்தவங்கள முக்கியமான ஆள் பிலிப் சிட்னின்னு நம்ம பார்க்கணும். அவருடைய அப்பாலஜி ஃபார் போயட்ரி, முழுக்க இவங்களுக்கு அகைன்ஸ்டாக தான் எழுதினார். அப்பாலஜி ஃபார் போயட்ரியில் இப்படிலாம் செய்யக்கூடாது, இப்படிலாம் நீங்கள் செய்யக்கூடாது என்று சிட்னி இவங்களை அட்டாக் பண்ணி தான் அவர் எழுதினார். ஆனால் இதெல்லாம் மீறி தான் இவங்க எழுதிட்டாங்க. எழுதி அழகாக ஒரு புது வகை ரொமான்டிக் ட்ராமாங்கிறது ஒரு டைப்பு கிடையாது. அந்த பழையதை மாற்றி ஒரு புதுமையான ஒரு ட்ராமா
களத்தை உருவாக்கி செட் பண்ணிட்டு இந்த 7 பேரும் சேர்ந்து வச்சுட்டு போயிட்டாங்க. ஷேக்ஸ்பியர் வந்து அழகாக அதில் விளையாடி ஜெயிக்கிறார். ஷேக்ஸ்பியருடைய வெற்றிக்கு இதுவும் ஒரு காரணம், அதிர்ஷ்டம் இருக்கு. இதை இந்த எட்வர்ட் கிரீன், எட்வர்ட் கிரீன்ல இவன் ராபர்ட் கிரீன்கிறவன் இவரை பற்றி சொல்லும்போது சொல்கிறான் an upstart crow அப்படிங்கிறான். ஷேக்ஸ்பியரை பற்றி அவன் சொல்லும்போது an upstart crow அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அப்ஸ்டார்ட்னா திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் அடிக்குது, திடீர்னு ஒரு மாற்றம் ஏற்படுது, அதுதான் அப்ஸ்டார்ட்னு பேர். நேற்று வரைக்கும் பிச்சைக்காரனா இருந்திருப்பான், திடீர்னு ஒரு லாட்ரி சீட்டில் ஒரு 1 கோடி ரூபா விழுந்துடும். திடீர்னு ரொம்ப ஒன்றுமே இல்லாம இருப்பான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஷார்ட் ஸ்டோரி எழுதியிருப்பான், உலக புகழ் அடைஞ்சிருவான். ஒரே ஒரு சினிமா எடுத்திருப்பான், டக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரிய ஆள் ஆகிடுவான். இது மாதிரிலாம் ஆள் இருப்பான். அவனுக்கு தான் அப்ஸ்டார்ட்னு பேர். திடீர்னு ஓவர் நைட்டில் பணக்காரன் ஆகிறவன், ஓவர் நைட்டில் பெரிய புகழ் அடைகிறவன் இவன். அண்ட் அப்ஸ்டார்ட் க்ரோ பியூட்டிஃபைடு வித் அவர் ஃபெதர்ஸ் அப்படின்னு ராபர்ட் கிரீன் இவர் யாரை பற்றி சொல்றா? ஷேக்ஸ்பியரை பற்றி இவர் சொல்றார். an upstart crow beautified with our feathers அப்படிங்கிறார். நம்முடைய இறகுகளை வைத்து, நாம தான் ஒரு அழகாக நம்முடைய இறகுகளை வைத்து அழகுபடுத்தி கொண்ட ஒரு திடீர் புகழ் பெற்ற காக்கா. ஷேக்ஸ்பியருக்கு புகழ் வந்துருது. திடீர்னு புகழ்பெற்ற இந்த காக்கா நாம கஷ்டப்பட்டு உருவாக்கின இறகுகளை வைத்துக்கொண்டு இது திடீர்னு புகழ் அடைஞ்சிருச்சு அந்த காக்கா அப்படின்னு ராபர்ட் கிரீன் நம்முடைய ஷேக்ஸ்பியரை பற்றி முதலில் ஷேக்ஸ்பியரை பற்றி வெளிவந்த ஒரு கமெண்ட், ஒரு கிரிட்டிசிசம். இதுதான் த ஃபர்ஸ்ட் கிரிட்டிசிசம் ஆன் ஷேக்ஸ்பியர். இவர் எழுதினதுதான் இந்த கிரிட்டிசிசம் தான். அப்படிதான் சொன்னாரு. ஆனாலும் நம்ம அடிச்சு வெளுத்து வாங்கி இன்னைக்கு வேர்ல்டில் ஒரு டாப், உலகத்தில் ஒரு தலை சிறந்த ஒரு நாடக ஆசிரியராக ஷேக்ஸ்பியர் வந்து விட்டார். இதுதான் அப்படியே மிஸ்ட்ரி பிளேஸ் வந்து கடைசியில் ட்ராஜடி வரைக்கும். அப்புறம் இது நல்ல ரோடை போட்டு வச்சுட்டாங்க. அருமையாக நம்ம ஷேக்ஸ்பியர் ட்ராவல் பண்ணிட்டாரு. அப்புறம் ஷேக்ஸ்பியரை ஃபாலோ பண்ணி இப்போ வரைக்கும் டிஎஸ் இலியட்டு, நம்ம ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா, ஜான் கேல்ஸ்வர்த்தி, அவன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ட்ராமாட்டிஸ்ட் வந்து இதை அப்படியே ஃபாலோ பண்ணி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான முயற்சிகளை செய்து இந்த நாடகத்தை கொண்டு சேர்த்தார்கள். இதுதான் த ஏர்லி டெவலப்மெண்ட் ஆஃப் பிரிட்டிஷ் ட்ராமா. ஓகே, இந்த நாலேஜ் இருந்தால் நீங்கள் எது படிக்கும் போதும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.